இப்போ EC2னா என்னன்னு பார்த்தோம்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட், அதை தான் வந்து EC2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இது ஃபஸ்ட் லெட்டரையும் எடுத்துருவாங்க. சி 2 டைம் வர்றதுனால C2ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா EC2வை பொறுத்த வரைக்கும் ரேமும் சிபியூவும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? நம்ம க்ரியேட் பண்ண முடியறதே ரேமும் சிபியூவும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து தனியாக செலக்ட் பண்ணணும், நெட்வொர்க் வந்து தனியாக செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு EC2 க்ரியேட் பண்ணால் இதுதான் இது ப்ரொசீஜர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீ சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணி வெப்சைட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டேட்டாபேஸ் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாபேஸாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து எதை வச்சு க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, அமேசானே வந்து ஒரு இமேஜ் ஃபார்மெட்டு கொடுத்துருவாங்க. நீ வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அவங்க ப்ரீ பிளான்டாக இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேக்கப் எடுத்து அதை ஸ்னாப்ஷாட் மாதிரி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸ்னாப்ஷாட் அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டம் எந்த ஸ்டேட்டஸில் ரன்னிங்கில் ஆகிட்டு இருக்கோ அதே அப்படியே ஒரு பேக்கப் எடுக்கிறது. ஓகேவா? நீ மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணும்போது எந்த இடத்துல என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தியோ அந்தந்த சாஃப்ட்வேர் அப்படியே இருக்கும். அதுதான் AMI. இதில் கூட இருக்குது பாரு, அமேசான் இமேஜ் மிஷின் இமேஜ். ஓகேவா? இந்த EC2வை லான்ச் பண்ணி ஓஎஸ் போடுறது வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ஸ்பீடாக இருக்கிறது. எல்லாமே ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் கிடையாது, எல்லாமே முதல்லையே ப்ரீ பிளான்டாக இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில இமேஜில் வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? பேசிக் சாஃப்ட்வேர் இல்லாமல் அட்வான்டேஜாக ஹோஸ்டிங்க்கு என்ன வேணும், அப்ளிகேஷன் சர்வருக்கு என்ன வேணும், அது எல்லாமே கான்ஃபிகர் பண்ண வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதில் நிறைய டைப் ஆஃப் CPU இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்புன்ட்டு இருக்கலாம், இது வந்து நிறைய டைப் இருக்குது. காமனாக மெமரி ஆப்டிமைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, வேறு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அப்படியே விர்ச்சுவலைசேஷன் ஆப்டிமைஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அப்படின்னு நிறைய இருக்குது. ஓகேவா? CPU, மெமரி, ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங். ஓகேவா? நெட்வொர்க் ஆப்டிமைஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீ வந்து சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் கீ பேர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அந்த AWSோட டேட்டா சென்டரில் உன்னோட சர்வர் நீ எந்த இடத்துல லான்ச் பண்ணுறியோ அந்த சர்வரில் அதுக்குள்ளே ஒரு பப்ளிக் கீ இருக்கும். ஓகேவா? கீ ஒன்று இருக்கும். அதே கீக்கு பேர் வந்து உன்னோட நீ லான்ச் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணும், ப்ரைவேட் கீ வந்து உனக்கு டவுன்லோட் ஆகும். சர்வரில் இருக்கிறது வந்து பப்ளிக் கீ, ஓன்ட்ட இருக்கிறது வந்து ப்ரைவேட் கீ. ஓகேவா? இதிலே போட்டிருக்கு, AWS ஸ்டோர் த பப்ளிக் கீ அண்ட் யூ ஸ்டோர் த ப்ரைவேட் கீ செக்யூர் பேஸ். ஓகேவா? இது என்னன்னா, இது வந்து பப்ளிக் கீ பிரச்சனை இல்லை, அந்த சர்வரில் தான் இருக்கும். ஆனால் நீ வந்து ப்ரைவேட் கீயை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி பத்திரமா வைக்கணும். ஓகேவா? இந்த கீ இருந்தால் மட்டும்தான் நீ வந்து அந்த சர்வரை கனெக்ட் பண்ண முடியும். ஒருக்கா நீ தொலைச்சிட்டா இல்லை டெலீட் பண்ணிட்ட, உன்னோட சர்வர் கிராஷ் ஆகிட்டு, லேப்டாப் கிராஷ் ஆகிட்டு அப்படின்னாலுமே இந்த சர்வரை வந்து நீ உன்னால் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் கான்செப்டு. வேறு எலாஸ்டிக் அப்படின்னா, இது வந்து ஸ்டோரேஜ் உனக்கு வந்து சர்வர் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லான்ச் பண்ணும், ஸ்கேல் ஆகும். அதுதான் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? இப்போ ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு சர்வர் இருக்குது, 5 யூசர் இருக்காங்க, 3 சர்வர் லான்ச் பண்ணிவிட்டு, சப்போஸ் உனக்கு 3 சர்வர் தான் யூசர் தான் இருக்காங்க அப்படின்னா 2 சர்வர் தான் இருக்குது, ஒன்றை டெர்மினேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒன்றை லான்ச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 சர்வர் லான்ச் பண்ணியிருக்கு, அப்புறம் இங்கே வந்து ஒன்றை வந்து டெர்மினேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து நான் எப்படி லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாரு. ஓகேவா? இதில் வந்து நான் இதிலே போகிறேன், AWS கன்சோல் லாகின் போடலாம், இல்லைனா AWS ஃப்ரீ டயர்னு போடலாம். ஓகேவா? நான் ஃப்ரீ டயர் தான் சொல்கிறேன். ஸோ கன்சோல் லாகினில் இது கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இது போய் பார்த்துக்கலாம், aws.com.consoleனு இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல நீ சைன்இன் க்ளவுட் கன்சோல் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா சைன்இன் பேஜ் வரும். இதை எது சப்போஸ் நீ வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கா, இந்த இடத்துல நீ கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் கேட்கும். ஓகேவா? நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, ஏடிஎம் கார்டு வேணும், ஒரு 2 ரூபா மட்டும் டிடக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அது. ஓகேவா? ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான்.
ஓகே. இதில் வந்து உன்னோட மெயில் ஐடி அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்து வெரிஃபை பண்ணானா இதில் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணானா வெரிஃபை ஆயிரும். ஓகேவா? ஆமாம். இப்போ இது வந்து சாரி, இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணுறேன். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? 2-3 தடவை நீ தப்பாக போட்டா அப்படின்னா அக்கௌண்ட் லாக் ஆயிரும். ஓகே. இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வரும். இந்த இடத்துல உனக்கு எதுவுமே இருக்காது. நான் யூஸ் பண்ண சில சர்வீஸ் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வருது. ஓகே. இப்போ என்னென்னா இந்த இடத்துல நீ சர்வீஸ் EC2ன்னு டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சர்வீஸில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா கம்ப்யூட்டரில் EC2ன்னு இருக்கும். இதெல்லாம் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணது. ஸோ இது கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணால் EC2 இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல என்ன ஆகும்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று கொடுக்கணும். இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சர்வரை தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? AWSல. ஓகே. இதில் போயிட்டு இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸையும் கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு வரும். ஓகேவா? நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கா? ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ் வந்துடுச்சு. மறுபடியும் ரீலோட் ஆகுது. நெட்வொர்க் எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஓகே. இது என்னன்னா இவ்வளோ ஸ்லோவாக இருக்காது எப்போவுமே. இப்போ நீ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோடனே இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ் வந்தோடனே இதுக்கு சர்வருக்கு வந்து ஒரு நேம் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக டெஸ்ட் சர்வர் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் வந்து என்ன ஓஎஸ் வேணும் அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ணணும். ஓகேவா? உபுண்டா இல்லை ரெட் ஹாட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இதில் இருக்கிறத கிளிக் பண்ணானா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துடும் இதில். ஓகேவா? ஃப்ரீ டயர் எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். ஓகேவா? நம்ம வந்து என்னென்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா பில்லு வராது. ஓகேவா? அமௌண்ட் எதுவுமே வராது. இதில் வந்து நான் CentOS யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். நான் CentOS 7 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது பண்ணிக்கலாம். இல்லைனா உபுண்டு ரெட் ஹாட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸ் பேசிக்காக கமெண்ட் எல்லாம் மேக்ஸிமம் சேமாக இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் AWS மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணோன்னா இதில் தான் கிளிக் ஆகி இருக்குது. சம்டைம்ஸ் இதில் கிளிக் ஆகியிருக்கும் உனக்கு. ஓகேவா? இதில் வந்து நீ என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணும்போது இதை பார்த்தோன்னா இது வந்து செலக்ட்னு கொடுத்தான்னா ஃப்ரீ டயர் அவைலபிள்னு இதில் இருக்கும். ஃப்ரீ டயர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஃப்ரீ டயராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹவர் அமௌண்ட்டையும் பார்த்துக்கணும். ஓகேவா? அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். இப்படி டாலர்லாம் இது வந்து டாலர். ஓகேவா? இது 12 சென்ட். சென்ட்டுக்கும் போது நம்மளுக்கு வந்து 750 மணி நேரம் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப்னு கொடுத்தானா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆன பிறகு கன்ஃபார்ம் சேஞ்சஸ். ஓகே. இது எதுக்காகனா ஃபஸ்ட்டு நான் உபுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணல. அதனால் இதில் பார்த்தானா தெரியும் இமேஜோட அமேசானோட இமேஜ் ஐடி AMI. ஓகேவா? இந்த ரீஜனுக்கு இந்த இமேஜ் ஐடி வரும். ஓகேவா? இதே இது நீ இதே ஓஎஸை நீ வேறு ரீஜனில் செலக்ட் பண்ணனா வேறு இமேஜ் ஐடி வரும். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப், அதாவது சர்வரோட கெப்பாசிட்டி என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா நிறைய இருக்குன்னு சொன்னேன். அப்படி தானே? இதில் பார்த்தோன்னா இதில் செலக்ட் பண்ணானா தெரியும். நம்மளோட இது சர்வர் பார்த்தோன்னா ஒரு CPU 1 GB மெமரி. ஓகேவா? கரண்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? இதில் வந்து T2 ஸ்மால் அப்படின்னு கொடுத்தானா இது வந்து இதெல்லாம் ப்ரைஸ். ஓகேவா? அமௌண்ட் வரும், பில்லு வரும். இது வந்து ஃப்ரீ டயர்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே கெப்பாசிட்டி கூடிரும்.
T2 ஸ்மாலுக்கு வந்து பார்த்தோன்னா 1 CPU 2 GB மெமரி. இதே இது லார்ஜின்னு பார்த்தோன்னா 8 CPU 32 GB மெமரி. இதில் 2 CPU 0.5 GB அதாவது 500 MB மெமரியும் இருக்குது. மெமரி மீன்ஸ் ரேமு. இதில் இதோட பெருசுன்னு பார்த்தோன்னா இதில் பார்த்தோன்னா 64 CPU 128 GB மெமரி. ஓகேவா? ரேம் வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. இதோட அதிகமாகவும் உண்டு. 64 128 இதில் ஒரு 128 வந்துச்சு. இதில் பார்த்தோன்னா 192 இதில் பார்த்தா 192 CPU எவ்வளோ இருக்குது ரேமு 768. ஓகேவா? 68 GB அப்படின்னா கிட்டத்தட்ட 1 TB கிட்ட மெமரி வந்துடுச்சு. ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த இது. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். நீ வந்து எந்த இன்ஸ்டன்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கியோ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது வந்து கம்பேரிஷன் தேவையில்லை. இது எங்கே கேன்சல் கொடுத்துவா. ஓகே, இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் இது வந்து நான் இப்போ இன்றைக்கி இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரியா? கீ பேர் வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது. நீ புதுசாக சர்வர் லான்ச் பண்ணுறதுனால புதுசாக ஒரு கீ உனக்கு வந்து நீ க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். க்ரியேட் பண்ணும்போது இந்த கிளிக் பண்ணிவிட்டு RSA இதில் தான் இருக்கணும். ஓகேவா? இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே என்ன இருக்கோ இருந்து போட்டு இதில் வந்து சர்வரோட நேம் என்ன கொடுத்தி அந்த மாதிரி இதில் கொடுத்துடலாம். ஓகேவா? இதுதான் ப்ரைவேட் கீ நான் சொன்னேன்ல, அது ஆமாம். சர்வரில் பப்ளிக் கீ இருக்கும், நம்ம வந்து ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம். இது க்ரியேட் கீ பேர்னு கொடுத்தாலே இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? வந்துருச்சா? ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இது ஓல்டாக இருக்கிறது, இதை நீ செலக்ட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம புதுசாக பண்ணதுனால இதை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் நெட்வொர்க்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க்கு விபிசி சப்நெட்டு பப்ளிக் ஐபி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். இதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல இப்போதைக்கு. நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சுருக்கிறேன், டிஃபால்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நான் இப்போ வந்து உனக்காக இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக SSH போர்ட் மட்டும் எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆகும். ஓகேவா? கான்ஃபிகர் ஆகும், செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகும். ஸ்டோரேஜ் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 10 GB வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. டோட்டலாக 30 GB வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ. ஓகேவா? ஸோ ஒரு சர்வருக்கு 10 GB ரூட் வால்யூமுக்கு தேவை. ஸோ அது க்ரியேட் ஆகிரும். அப்புறம் நீ வந்து இங்கே வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நீ வந்து எத்தனை சர்வர் வேணும், 2 சர்வர்னு கொடுத்தனா 2 கொடுத்துக்கலாம், 10 வேணும்னா 10 கொடுத்துக்கலாம். எத்தனை சர்வர்னாலும் ஒரே கான்ஃபிகரேஷனில் 5 கிளிக்கில் 5 நிமிஷத்தில் எல்லாமே அப் ஆயிரும். புரியுதா? இப்போ எத்தனை சர்வர்னாலும் கொடுத்துக்கலாம். நீ வந்து ஒரு சர்வர் எவ்வளோ நேரத்தில் அப் ஆகுதோ அதே மாதிரி அவ்வளோ சர்வரும் ஒரே டைம் அப் ஆயிரும். ஓகேவா? இதில் சர்வர் வந்து என்ன AMA செலக்ட் பண்ணியிருக்கா, சர்வரோட டைப்பு, செக்யூரிட்டி குரூப்பு என்ன இருக்குது, வேறு எத்தனை GB ஸ்டோரேஜ், அது எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லான்ச்னு கொடுத்துட்டாலும் லான்ச் ஆயிரும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரத்தில் நம்ம ஒரு OS வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது புரியுதா? எப்படி உனக்கு எதுவும் புரியலையா இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நடத்தினதில்? புரியுது, ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ புரியாது. நீ வந்து என்ன பண்ணுறன்னா இந்த டாக்குமெண்ட்டை உனக்கு அனுப்பிட்டேன், அதை பார்த்து எனக்கு நீ நாளைக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? ஓகே. வேறு டைப்பிங்லாம் தெரியுமா? டைப்பிங் தெரியுமா? பார்க்காம கீபோர்டை பார்க்காம டைப் பண்ணிடுவியா? டைப் பண்ண தெரியாது அப்படி தானே? அந்த இதுவும் கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் உனக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்கில்லை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிகிட்டே இருந்தான்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னென்னா லான்ச் ஆகிடுச்சு இன்ஸ்டன்ஸு.
இதில் வந்து வி ஆல் இன்ஸ்டன்ஸ்னும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த இதுலையும் கிளிக் பண்ணலாம், இதுவும் கிளிக் பண்ணலாம். எதுனாலும் கிளிக் பண்ணாலும் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு போயிடும். ஓகேவா? ஓகே. இதில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி ஒரு சர்வர் லான்ச் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து என்னென்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நீ ஸ்டாப் பண்ணும்போது என்னென்னா உன்னோட சிபியூ வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த சர்வரில் இருக்காது. நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போ வந்து அந்த சிபியூ வந்து கனெக்ட் ஆயிரும். வேறு ஏதாவது சிபியூ வந்து அதே கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் ஆயிரும். இதை எங்கள் ஏடபிள்யூஎஸ் தான் டேட்டா பேஸில் மேனேஜ் பண்ணும். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டில் இந்த சர்வரில் இந்த சிபியூ கான்ஃபிகரேஷன் இருக்குது, இது இப்போ ரன்னிங்கில் இருக்குன்னா அது வந்து அலோகேட் பண்ணிடும். அதே இது ரன்னிங்கில் இல்லை அப்படின்னா அது உனக்காக ஸ்டாப் பண்ணி சும்மாவே வச்சுருக்க மாட்டாங்க, ரெண்ட்டுக்கு கொடுக்குறவங்க. கரெக்டாக? நீ யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்தவங்க யூஸ் பண்ணணுன்ட்டு உன்னோட சர்வரை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் டேட்டா பேஸ் வந்து எதுவுமே மாறாது. உன்னோட டேட்டா எதுவுமே மாறாது. ஸ்டோரேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? சிபியும் மட்டும்தான், அதாவது சர்வர் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அது வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீ எப்போ ஸ்டார்ட் கொடுக்குறியோ எந்த இடத்துல போய் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கா, நீ இதை செலக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நீ இந்த சர்வரை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தனா அப்போ அந்த டைம் வந்து உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த சர்வர் வந்து நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்குது. டெஸ்ட் சர்வர் நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ டெஸ்ட் சர்வரை பார்த்தோன்னா இதில் வந்து பப்ளிக் ஐபி இருக்கா? பப்ளிக் ஐபி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் பப்ளிக் ஐபி இருக்கும். ப்ரைவேட் ஐபி வந்து எப்போவுமே இருக்கும். இது வந்து உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதில் காமிச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்டாப் ஸ்டேட்டில் இருக்குது, இதோட பப்ளிக் ஐபி இல்லை. ஓகேவா? நீ வந்து ஒவ்வொரு தடவை சர்வரை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதும் உன்னோட பப்ளிக் ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் ப்ரைவேட் ஐபி அப்படி கிடையாது. டிஃபால்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக அதே தான் இருக்கும். ஓகே, ஆமாம், ஒரே இதுதான். அதே மாதிரி டொமைன் நேமும் ப்ரைவேட் டொமைன் நேம் வந்து சேமாக தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் பப்ளிக் டொமைன் நேம் வந்து நீ எப்போ ஆன் பண்ணுறியோ அப்போ மாறும். ஓகேவா? ஐபிக்கு ஏற்ற மாதிரி மாறும். டொமைன் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்ளிக் ஐபியோட ஐபியை வச்சு தான் டொமைன் நேம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணனா. இதை விட எலாஸ்டிக் ஐபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஐபி நீ இதில் வந்து இந்த சர்வருக்கு அட்டாச் பண்ணிட்டேன்னா நீ சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் ஐபி மாறாது. ஓகேவா? ஒரே ஐபி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் டெர்மினல்னு இருக்குது, இல்லைன்னா புட்டின்னு இருக்குது. டெர்மினல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இப்போ டவுன்லோட் லிங்க் வந்து நான் என்ன கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது காசு கட்டணும். இதுலேயே 12 செஷன் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்டாலர் எடிஷன். ஓகேவா? நான் வந்து இந்த லிங்க்கை மட்டும் அனுப்புகிறேன், ஹோம் லிங்க்கா. ஃபஸ்ட்டு நீ மொபைல்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேணால் பாரு. அப்புறம் அதை வந்து இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணிட்டும் பண்ணணும். சரியா? இதை வந்து இன்னைக்கு நீ பண்ணிடணும். பண்ணி அதில் வந்து முடிஞ்சால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து பண்ணி பார்த்துரு. ஓகேவா? இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் இந்த டாஸ்க் பண்ணலனாலும் நான் இவ்வளோ நாள் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்துரு. ஓகே, இப்போ இது என்னென்னா இது தேவையில்ல, இது ஓகே. இப்போ அது வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, மொபைல் இது தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணணும். நீ எந்த சர்வரை கனெக்ட் பண்ண போறியோ அந்த சர்வரை காப்பி பண்ணணும். ஐபி பப்ளிக் ஐபி தான் கனெக்ட் பண்ண முடியும். சரியா? இதில் வந்து பார்த்தோன்னா இதில் டீட்டெயில்ஸ் இருக்கா, இந்த சர்வரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதை கிளிக் பண்ணான்னா இந்த சர்வர் டீட்டெயில்ஸ் வரும். இதோட பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி, என்ன ஹோஸ்ட் நேமு, அப்புறம் என்ன இது வரும், சாரி என்ன ஓஎஸ் டைப்பு, அது எல்லாமே இதில் வந்துடும். பார்த்தானா தெரியும். ஓஎஸ் டைப்பு சென்டோஎஸ் செலக்ட் பண்ணோன்னா சென்டோஎஸ், பிளாட்ஃபார்மு லினக்ஸு, அப்புறம் இதோட விபிசி சப்நெட்டு எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து டிஃபால்ட்டாக உள்ள விபிசி சப்நெட்டு. ஓகேவா? அப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு நேம் வந்துடும், ஏஆர் அமேசான் ரிசோர்ஸ் நேம்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் ஏஎம்ஏ ஐடி சொன்னேன்னா நான் செலக்ட் பண்ணிட்டு சொன்னேன்ல, ஏஎம்ஏயோட ஐடி, அப்புறம் அந்த நேம். ஓகேவா? ஏஎம்எம்மோட நேம்,
அப்புறம் நம்ம என்ன கீபேர் யூஸ் பண்ணுறோமோ அது ஓகேவா இதில் வந்துடும். நம்ம க்ரியேட் பண்ணோம்ல டெஸ்ட் சர்வர்னு கீபேர் க்ரியேட் பண்ணோம்ல அது அப்படி நிறைய வந்துடும், நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இது என்ன விர்ச்சுவலைசேஷன் டைப் ஹெச்விஎம்னா ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் அப்படி சம்திங் வரும், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஹார்ட்வேரை விர்ச்சுவலைஸ் பண்ணுறது, ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் மேனேஜ்மெண்ட்டா சம்திங், அதை நான் வேணால் பார்க்குறேன், இப்போ வேணால் பார்த்து சொல்லிடுறேன். ஹெச்விஎம் ஃபுல் ஃபார்ம் இன் AWS ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் மிஷின் ஓகேவா. ஓகே ஓகே HVM. இது போக என்ன இருக்கும்னா இதில் ஸ்டேட்டஸ் மானிட்டரிங் ஓகேவா. மானிட்டரிங் வந்து இந்த சர்வர் என்னெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டுருக்கு, அதோட ஸ்பைக் என்ன இந்த இடத்துல வருது ஓகேவா. ஓகே இது வந்து எத்தனை டைம் வரைக்கும்னாலும் பார்த்துக்கலாம், டைம் வைஸ் ஓகேவா. இதெல்லாம் நம்ம பேர பார்க்கலாம். செக்யூரிட்டியில் வந்து செக்யூரிட்டி என்னெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல, க்ரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப் ஒன்று க்ரியேட் ஆச்சுல்ல அது. அப்புறம் என்னென்னா அந்த போர்ட் வந்து என்ன பார்த்தோன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று உண்டு, இதுதான் மெயின். இது வந்து எந்த ஐபியிலேருந்து இந்த போர்ட் வந்தாலும் அலோவ் பண்ணும் ஓகேவா. நான் சொன்னேன்ல ஒரு ஃபயர்வால் என்ன வேலை பார்க்கணும்னு சொன்னால ஃபயர்வால், அது வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் என்னென்னா ஃபில்டர் பண்ணும் 20 ஆமாம். இப்போ 22 போர்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வேறு ஏதாவது போர்ட் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்ட்லேருந்து ஆக்சஸ் வந்தாலும் ரிக்வெஸ்ட் வந்தாலும் அதை அலோவ் பண்ணும் ஓகேவா. ஓகே செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. அவுட்பவுண்டுனா இந்த சர்வர்லேருந்து எல்லா போர்ட்டுக்குள்ள சர்வீஸும் வெளியே போகும் ஓகேவா. உள்ளே வர்றது மட்டும்தான் செக்யூரிட்டியாக வரும். நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் நம்ம பார்த்தோம்ல அந்த இது. ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா அந்த 10 GB நம்ம க்ரியேட் பண்ணோமா, வால்யூம் சைஸ் 10 GB, டிவைஸோட நேமு, இது வந்து ரூட் வால்யூம்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. டேக் வந்து நம்ம நேம் கொடுத்தோம்ல அது ஓகேவா. ஓகே இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டீட்டெயில்ஸில் போயிட்டு பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு மொபைலை ஓப்பன் பண்ணி செஷனில் SSH ஓகேவா, செக்யூர் செல் அதுதான் SSH. ஐபியை பேஸ்ட் பண்ணணும். சென்டோஎஸ்ங்கிறதுனால சென்டோஎஸோட டிஃபால்ட் யூசர் பார்த்தா என்னென்னா சென்டோஎஸ் தான், எல்லாமே ஸ்மால் லெட்ரு. அட்வான்ஸ்டு SSH செட்டிங் இருக்கலாம், அதில் போய்ட்டு ப்ரைவேட் கீயை வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேவா. நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ப்ரைவேட் கீ, இது வந்து எதில் இருக்கணும்னா டவுன்லோட்ஸில் இருக்கும். இதை வந்து நீ பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே டெஸ்ட் சர்வர் ஓப்பன். புக் மார்க்கில் போய்ட்டு நீ வந்து நேம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் ஓகேவா. இதில் வந்து ஐபி இருக்குது, நான் வந்து சும்மா டெஸ்ட் சர்வர்னு போடுறேன், அது முன்னாடி வந்துடும் ஓகேவா. ஓகே அப்புறம் ஓகே கொடுத்துட்டான்னா கனெக்ட் ஆயிரும் ஓகேவா. இது வந்து நார்மல் யூசர் ஓகேவா. இது வந்து உனக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். லினக்ஸ் கமெண்ட் உனக்கு தெரியாதுல்ல இது வரைக்கும். சூடோ சூ இது வந்து நான் லினக்ஸ் நாளைக்கு கேட்குறேன் ஓகேவா. சூடோ சூ அப்படின்னா ரூட் யூசர் ஆக்சஸ் எடுக்கிறோம் ஓகேவா. சென்டோஎஸ்ங்கிறது யூசர். இது எல்லாமே நான் வந்து இதை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீ வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம், நான் வந்து விர்ச்சுவலைசேஷன் சொன்னதுனால இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இது வந்து ஓஎஸ் ரன் ஆகிட்டு 5 செகண்டில் வந்து ரன் ஆகிட்டு. இதில் என்னென்னா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேக்கப் எடுத்தாங்க அப்படின்னா அதே பேக்கப்பில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம கரண்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். சென்டோஎஸில் அப்டேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்டேட்டுன்னு கொடுத்தோன்னா அப்டேட் ஆகும் ஓகேவா. நம்ம இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதோட CPU யூசேஜ் பாரு 100% எடுத்துருச்சு. இது வந்து லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இவ்வளோ இது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. 53 பேக்கேஜ் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். நம்ம எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அப்டேட் பண்ணோம். ஸோ நான் எதுவுமே நோ கொடுக்குறேன் ஓகேவா.
இதை வந்து இப்படியும் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா செக் ஃபார் அப்டேட்டுன்னு பார்த்துக்கலாம். ஒரு சில கமெண்ட் மட்டும் நீ ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தோன்னா எதெல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிடும். இதெல்லாம் இன்னைக்கு லினக்ஸை வந்து நீ மண்டேல சாரி எதுவுமே இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு இது வந்து ஃப்ளாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓஎஸ் வரைக்கும் வந்துட்டோம். பிளாட்ஃபார்மில் ஓஎஸ் வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா, நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதில்ல, ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இதில் CentOSல HTTPD அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. இன்ஸ்டால் -y அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கேட்காது. ஓகேவா? இப்போ இது வந்து இதில் எஸ்ஆர்னோ கேட்குதுல்ல, நம்ம எஸ் கொடுத்து ஓகே கொடுக்கணும். -yன்னு கொடுத்துட்டோன்னா நம்மகிட்ட கொஸ்டினே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டு அப்புறம் இந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. லினக்ஸ் விண்டோஸில் அப்படி கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சர்வீஸ் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் உண்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ், இந்த சர்வீஸோட நேம் பார்த்தோன்னா HTTPD. ஓகேவா? இதுதான் சர்வீஸ் நேம். ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இல்லை, ஒரே நிமிஷம். ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ்னு இருக்கா? ஆக்டிவாக இன்ஆக்டிவ்னு இருக்குது. இதே இது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சேம் இதே இடத்துல நீ ஸ்டார்ட்னு மட்டும் போட்டால் போதும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீ வந்து மறுபடியும் நீ ஸ்டேட்டஸ் செக் பண்ணான்னா ஸ்டார்ட் ஆயிரும். தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஆக்டிவ்னு வருது. ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 லைனில் தான் இருந்துச்சு, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரன் ஆகுது. ஓகேவா? இதோட சர்வீஸ் ஐடி, ப்ராசஸ் ஐடி, ஓகேவா, அது எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வெப்சைட் எல்லாமே எப்போவுமே போர்ட் 80 தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நீ இந்த இதை ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி க்ரோமில் போட்டு பேஸ்ட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து இப்போ வந்து எரர் வரும். டைம் அவுட் எரரு இல்லைன்னா ஏதாவது எரர் வரும். மணி 10 ஆயிட்டா? ஆமாம், ரொம்ப சரி. நாளைக்கு கரெக்டாக டைமிங்கில் வச்சுக்கணும். சரியா? சரி, இது வந்து டைம் அவுட் எரர் தான் வரும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து 22 போர்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்ட் 80யும் அலோவ் பண்ண போகிறோம். இப்போ இது அதுக்குள்ளே ஓகே, சைட் கான்ட் பி ரீச்னு வந்துடுச்சா? இப்போ இந்த போர்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாரு. எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், ஆட் ரூல்ஸ், இதில் போயிட்டு HTTP மட்டும் கொடுத்தா போதும். டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆயிரும். நம்ம வந்து கஸ்டமாகவும் கொடுத்துக்கலாம். கஸ்டம் TCPன்னு கொடுத்து 18 கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இதே இடத்துல சேம் இதை தான் கொடுக்குறேன். ஓகேவா? எனிவேர், அதாவது எந்த ஐபியில் இருந்தனாலும் வந்தால் ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு அலோவ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணான்னா அப்பாச்சோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். வந்துடுச்சா? அவுட்புட் வருது, தெரியுதா? அப்பாச். அப்புறம் நீ என்னென்னா HTTPயில் நீ வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நேம் மட்டும் வரணும் அப்படின்னா, இப்போ பேஜ் வந்து உன்னோட வெப்சைட் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த cd/ இது எல்லாமே ஒரு ஃபோல்டர் நேம் /varக்குள்ள www/html இப்படி ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். LSனா லிஸ்ட்டு, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகேவா? எதுவுமே இல்லை. இதில் VAன்னு போட்டு ஒரு டூல், ஓகேவா, எடிட்டர் டூல்,
அதை யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் யூஸ் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். ஓகேண்ணா. இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணால் இன்செர்ட் மோடு, இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பேஜ் மாறிடும். ஓகே. சரிதா? நான் உள்ள அந்த இண்டெக்ஸ் பேஜில் என்ன டைப் பண்ணனோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? இதுதான் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணுறது. இது வந்து பேசிக்காக சொல்லியிருக்கேன். சரியா? உனக்கு லினக்ஸ் கமெண்ட் எதுவுமே நான் எடுக்கலை, நான் விர்ச்சுவலைசேஷன் சொன்னதுனால. ஓகேவா? வேறு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடாதுலாம். ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் கோடை டிப்ளாய் பண்ணி வெப்சைட்டை ரன் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். சரி சரி, ஓகே, அவ்வளோதான்.